இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்தி தேவை என்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஒரு மொழி எப்படி நாட்டை இணைக்க முடியும்? பாகிஸ்தான் பிரிந்த பொழுது பாகிஸ்தானை பற்றி தந்த அதிபர் ஜின்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த கிழக்கு பாகிஸ்தானில் உருது மொழியில் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞன் எழுந்து நின்று எங்கள் தாய்மொழி வங்க மொழியில் பேசு என்கிறான். அந்த இளைஞன் பெயர் முஜிபுர் ரஹ்மான். ஆனால் அதிபர் ஜின்னா பேச மறுக்கிறார். அன்று தொடங்கியது மொழி அடிப்படையில் எங்களுக்கு நாடு வேண்டும் என்று. தான் பேசுகின்ற வங்க மொழி மீது உருது மொழி திணிக்கப்பட்ட பொழுது வங்க மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த ஒற்றை மாணவருடைய உயிரிழப்பு தான் இன்று உலகம் முழுவதும் உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து ஒரு மாணவன் மேற்கு பாகிஸ்தான் பிரிக்கப்படுகின்ற பள்ளியில் உருதுமை எடுத்து சண்டையிட்டு கொலையானதனால் தான் பிப்ரவரி 21 அந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் என்று இன்று உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. தமிழனாகிய நாம் ஏன் ஜனவரி 25 மொழிபோர் தியாகிகள் தினம் என்று கொண்டாட வேண்டும்? ஏன் கொண்டாடப்படுகிறது? தன் அன்னை தமிழ் மீது இந்தி மொழி திணிக்கப்பட்ட பொழுது நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் தானே, நாங்கள் எங்கள் மொழி தமிழ் தானே பேசிக் கொள்கிறோம். எங்கள் தமிழ் மொழி வளமையும் செழுமையும் மொழி நிறைந்ததானே. கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த தொழி எங்கள் தமிழ் மொழி தானே என்று எங்கள் தமிழ் மீது ஏன் இந்தியை எதிர்க்கிறீர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டன்மார்கள், நம்முடைய அண்ணன்மார்கள், அண்ணன் தாளமுத்துவும் நடராசனும், அண்ணன் கீழப்போர் சின்னசாமியும், கோடம்பாக்கம் சிவலிங்கமும், விருகம்பாக்கம் அரங்கநாதனும், விராலிமலை சண்முகமும், பீரமேடு தண்டபாணியும், கீரனூர் முத்துவும், ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பனும், சிவகங்கை ராஜேந்திரன் என்று எத்தனையோ எத்தனையோ முன்னோர்கள் இந்தி மொழியை தடுத்து தமிழ் மொழியை காக்க இருப்பது ஒரு உயர், அது போவது ஒரு முறை, அது என் அன்னை தமிழுக்காக போகட்டும் என்று தன் தேக்கு மர உடலை சீக்கிரையாக்கி ராணுவ குண்டுக்கு மார்பை பிளந்து காட்டி துடி துடித்து இறந்தார்களே அந்த மாவீரர்களை, அந்த கள போராளிகளை, அந்த தியாக மரபுகளை, அந்த தியாகிகளை நாம் நினைவு கூறுகின்ற நாள் தான் ஜனவரி 25. கிழக்கு பாகிஸ்தானில் பேசுகின்ற வங்க மொழி மீது உருது மொழி திணிக்கப்பட்ட பொழுது பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவன் எப்படி வெகுண்டெழுந்து வெடித்து சிதறினானோ அதே போலதான் தமிழ்நாட்டில் அன்னை தமிழ் மீது இந்தி மொழி திணிக்கப்பட்ட பொழுது நம்முடைய முன்னோர்கள் வெகுண்டெழுந்து வெடித்து சிதறினார்களே அந்த தியாக மரபர்களை இன்று நாம் நினைவு கூறுவதற்குத்தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் தினம் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.